இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். உங்க பேர் என்ன? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? சரி, இந்த மெடல் உங்களுக்கு யார் கொடுத்தா? நல்ல பெரிய மெடல்லாம் போட்டிருக்கீங்க, யார் கொடுத்தா? அமைதியா தான் இருப்பீங்களா? ஜூம்பா டான்ஸ் ஆடினீங்களா? எப்படி இருந்துச்சு? மாரத்தான் ஓடுனீங்களா? எவ்வளவு தூரம் ஓடுனீங்க? 0.5 கிலோமீட்டரா? 0.5 கிலோமீட்டரா? ஜாலியா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் வந்தீங்களா? அப்படிங்களா? சரி, ஓகே, கேமரா பாருங்க, டாட்டா சொல்லுங்க. உங்க பேர் என்ன? தாரிகா. இங்க மாரத்தான் ஓட வந்தீங்களா? எவ்வளவு மீட்டர் ஓடுனீங்க? 2. நல்லா இருந்துச்சா? டான்ஸ் ஆடினீங்களா? யார் கூட வந்தீங்க? இந்த மெடல் உங்களுக்கு யார் கொடுத்தா? ஸ்கூல்ல கொடுத்தாங்களா? மாரத்தான் ஓடுனது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நெக்ஸ்ட் டைம் மாரத்தான் ஓட சொன்னா வரலாமா? ஓகே, थैंक यू. थैंक यू ஆலிம் எஃப்எம். தம்பி, உன் பேர் என்ன? My name is Grace. ஓகே, மாரத்தான் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு கிலோமீட்டர் ஓடுனீங்க? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் ஓடுனீங்களா? 5 கிலோமீட்டர் லிஸ்ட்லயே இல்லையேடா. 0.5 கிலோமீட்டரா? அப்படிங்களா? இந்த மெடல் யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? அக்கா கொடுத்தாங்களா? ஜாலியா இருந்துச்சா மாரத்தான் ஓடுனது? இனிமே மாரத்தான் கூப்பிட்டா வருவீங்களா? ஓகே, சூப்பர். இது நம்ம எதுக்காக ஓடி இருக்கோம் இந்த மாரத்தான்? தெரியாமலே ஓடுனீங்களா? சே நோ டு ட்ரக்ஸ், ஓகேவா? ஓகே, थैंक यू கைட் ஸ்கூல். थैंक यू கைட் ஸ்கூல் சொல்லுங்க. थैंक यू ஆலிம் எஃப்எம் 90. ஓகே, இந்த மாரத்தான் வந்து எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. எல்லா குட்டீஸ் எல்லாம் எனர்ஜியோட வந்தாங்க. பெரியவங்களாம் ஸ்டார்டிங் காலையில இருந்து அந்த ஃபுல் அந்த என்தூசியாசமோட ஃபுல்லா விளையாண்டுருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்மளுக்கு எந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப துருன்னு வந்திருக்காங்க. சரி, நீங்க எப்படி இந்த மாரத்தான் வந்தீங்க? நான் வந்து கோபி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவரோட கூட ஒர்க் பண்றேன். நான் ஈவெண்டைன்னு ஒரு ஆர்கனைசேஷன்ல நாங்க கூட ஒர்க் பண்றோம். ஸோ அதுல வந்து கூட வந்திருக்கோம். சே நோ டு ட்ரக்ஸை வச்சு இந்த மாரத்தான் வந்து ஒரு மெயின் தீமா வச்சு கண்டக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தீம் வந்து
ரொம்ப நல்ல தீம் அப்படிங்கிறத விட அந்த கிட்ஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் போய் சேருது அப்படிங்கிறதுல இருக்குது. மேபி இந்த 1-2 வயசு குழந்தைங்க இப்போ மேரத்தானுக்கு வந்திருக்கவங்களுக்கு அதை பற்றி என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவங்க அது வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க போவாங்கங்கிறதுல நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஓகே, எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி ட்ரக்ஸ், இந்த மாதிரி தீய வழியில நம்ம போகாம நல்ல வழியில போகலாம். அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சு மேரத்தான் கண்டக்ட் பண்ணி இப்படி ஒரு அருமையான ஒரு கருத்தை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. கைட் ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தெளிவா ஒரு அருமையான மேரத்தான் நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் இல்லையா? ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஆலயம் எஃப்எம் ஃபாலோ பண்ணுங்க சொல்லிடுங்க. ஆலயம் எஃப்எம் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நேம்? சூர்யா. ஓகே, காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில இப்படி ஒரு மேரத்தான் நடக்குதுன்னு சொல்லும்போது எந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கும். எப்படி நீங்க இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஸோ ரொம்ப நல்லாவே போனது. கோபி அண்ணா தான் வந்து எங்க கூட யூஎன்டைங்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து ஒர்க் பண்றோம். அவர் சொல்லவும் சரி வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து கிட்ஸுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், சயின்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 சென்டர்ஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல. ஸோ எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ். சண்டே ஆனால் ஒரு 2.5 hours நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப அப்படியே நல்லபடியா அப்படியே அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஜாலியா இருக்கும். அதே மாதிரி கிட்ஸுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்ப சண்டே வந்து ஒர்க் பண்றது உங்களுக்கு புதுசு இல்லை இல்லையா? இதுவே வந்து ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த மேரத்தானோட தீம் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இது சே நோ டு ட்ரக்ஸ். ஓகே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்பவே வந்து தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா மூலமா கிட்ஸுக்கிட்டே வந்து ரொம்ப நிறைய போறதுனால அவங்க வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க. ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வந்து ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சே நோ டு ட்ரக்ஸுங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது. இது மூலமாக மேரத்தான் மூலயமா கொண்டு போய் சேர்த்தா அவங்களுக்கு ஹெல்த் விஷயமாவும் சரி, இந்த சே நோ டு ட்ரக்ஸுங்கிற ஒரு விஷயமும் சரி கன்வே ஆகுங்கிறது வந்து நான் நம்புறேன். ஓகே, சோஷியல் மீடியா மூலமா இப்போ இருக்கிற கிட்ஸ் வந்துட்டு நிறைய தீய பழக்கங்கள் வந்து கத்துக்கிறாங்க. அது வந்து இந்த மேரத்தான் மூலயமா நம்ம வந்துட்டு ஒரு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற தீம்ல வந்து மேரத்தான் கண்டக்ட் பண்றதுனால கிட்ஸும் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருப்பாங்க. அதனால இது ஒரு நல்ல முயற்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேங்க்யூ. சரி, உங்க நேம் என்ன? ஷாலினி. ஓகே, சண்டே அதுமா மேரத்தான் வந்திருக்கீங்க. மேரத்தான் எப்படி போயிட்டு இருக்கு அண்ட் இந்த தீம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கு. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்கேஜா இருக்காங்க. ஆக்சுவலா சே நோ டு ட்ரக்ஸ் வந்து ஒரு அவேர்னஸ் தான். சின்ன வயசுல ஒரு கிட்ஸ்க்கு இப்போ 2 years 3 years அவங்களாம் மேரத்தான் ஓடும்போது பெருசாகும் நானும் மேரத்தான் ஓடி இருக்கேன்னு சொல்லி ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஓகே, இந்த குழந்தைகளை வந்துட்டு ஆக்டிவா வைக்கிறதுக்கு இந்த மேரத்தான் மாதிரி நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கணும், ஒரு ஜாலியாகவும் இருக்கணும். ஓகே, ஒரு ஷை போட்டு போனாலும் நம்ம நெக்ஸ்ட் அவர்கிட்ட போயிடலாம். உங்க பேர்? பிரஜ்வல். ஓகே பிரஜ்வல், இப்போ குழந்தைங்களை ஆக்டிவா வைக்கிறதுக்காக ஹெல்த்தியா வைக்கிறதுக்காக இப்போ மேரத்தான் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு ஒரு தீமும் கொடுத்துருக்காங்க இல்லையா? சே நோ டு ட்ரக்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்களை ஹெல்த்தியா ஆக்டிவா வைக்கிறதுக்கு வேற என்னென்ன நம்ம பண்ணலாம், அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலா இப்போவே நிறைய கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளே ஸ்டேஷன் கேமிங்ஸ் எல்லாம் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்து நான் லிட்டரலி ஒரு 2 வயசு 3 வயசு கிட்டலாம் வந்து அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடா ஓடி வர்றதை பார்த்தா அவங்க கை தட்ட இன்னும் ஃபாஸ்டா ஓட ஆரம்பிச்சாங்க. ஸோ பேரண்ட்ஸே ஒரு இனிஷியேட் எடுத்து எல்லாத்தையுமே வந்து வெளியே வச்சு விளையாட வச்சாங்கன்னா கிட்ஸ் தாராளமா வெளியே வருவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் அவங்கள உள்ள கூப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்போ பேரண்ட்ஸே அவங்கள நினைச்சாங்கன்னா வெளியே கொண்டு வர முடியும் கண்டிப்பா. ஓகே, இந்த பிளே ஸ்டேஷன்லாம் விளையாடி குழந்தைங்க வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. பேரண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி வெளியே கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட திறமைகள் வெளிப்படும் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையான கருத்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆலிம் எஃப்எம் 90 ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சொல்லுங்க. ஆலிம் எஃப்எம் 90 மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ கைட் இன்டர்நேஷனல். சில்ட்ரன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் நடத்திருக்கீங்க, இதில் செகண்ட் டைம் நடத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சில்ட்ரன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படிங்களா? நீங்க இதுல இருந்து இப்போ இது சே நோ டு ட்ரக்ஸ்க்கான இதாக நடத்திருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேப்ஷன்லேயே இருக்கு சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஆமா, குழந்தைங்களுக்கு இப்போவே ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றோம். ஓகே, அது இல்லாமல் நல்ல ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருந்தனால குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகேண்ணா. ஓகே, நீங்க இதுக்கான முன்னெடுப்பு ஏதாச்சும் இதை தவிர ஏதாச்சும் முன்னெடுப்பு பண்ணணும் அப்படின்னா உங்க குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நோ டு ட்ரக்ஸுங்கிறத வந்து ஆழமாக நம்ம இது மூலமாக பதிய வச்சிடறோம். இன்னும் மேற்கொண்டு நம்ம சொல்லி ஸ்போர்ட்ஸ்னால அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரக்ஸுங்கிறது வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஆழமாக சொல்லலாம் அப்படின்னு. இப்போ நிறைய இண்டோர் கேம்ஸ்லாம் இருக்குண்ணா, ஆனால் நம்மளாம் இப்போ விளையாண்டதெல்லாம் வெளியே போய் விளையாண்டுருக்கோம். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பார்த்துட்டு அதை அந்த வழியில் கைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில். ஓ,
ஓகேண்ணா. உங்க பையன் என்ன பிரைஸ் வாங்கியிருக்காங்க? அண்ணா பையன். அப்படிங்களா? இவர் வந்து ரன்னிங் முடிச்சுட்டு பிரைஸ் வாங்கியிருக்காரு. அப்படிங்களா? இவங்க பேரு ரிஜோன் ஹாரிஸ். அப்படிங்களா? பார்த்துட்டே இருக்கீங்களா? ஓகேண்ணா, நீங்க சொன்னது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி யோசிக்கிறதுனால அவங்களுடைய ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. என்னோட பேர் வில்சன். நாங்கள் சரணம்பட்டியிலேருந்து வரோம். என்னோட பையன் காட்சன். ஓகே. அவனும் இந்த ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது மாதிரியான ரன்னிங் ரேஸ் வந்து குழந்தைகளை அதிக உற்சாகத்துக்கு ஏற்படுத்தும். இன்னொன்று உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள் வந்து குழந்தைங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே பழக்கிறது அவங்களோட லைஃப்பில் ரொம்ப ஒரு நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாரதியார் ஒரு நல்ல ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. நம்ம ஓடி விளையாடும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நோயும் ஓடிரும்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு முன்னேற்பாடாக தான் இந்த ஒரு அவேர்னஸ் மீட்டை பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேண்ணா, இதிலிருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு, இல்லை உங்களுடைய குழந்தைங்க மாதிரி இருக்க இன்னும் நிறைய பேர்த்துக்கு? யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை இந்த குழந்தைங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, அதாவது விளையாட்டுங்கிறது அது உடல் சார்ந்த, அதாவது சவுண்ட் பாடி ஹேஸ் அ சவுண்ட் மைண்டுன்னு சொல்கிறது மாதிரி அது வந்து உடல் ரீதியான விளையாட்டாக இருக்கணும். அது வந்து செல்ஃபோன் விளையாட்டாக இல்லாமல் அது உடல் ரீதியான விளையாட்டாக இருக்கும்போது அது நம்மளோட உடம்புக்கும் சரி லைஃபுக்கும் சரி நிறைய பயன்பாட்டை அது எடுத்துகிட்டு போகும். இன்னொன்று, நம்ம உடல் ரீதியான விளையாட்டை விளையாடும் போது நம்ம உடம்பு வந்து தன்னால் உறுதியாகும். உடலினை உறுதி செய்யணும் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. உறுதி செய்கிறதுக்கு நம்ம முதல்ல விளையாடணும். உடற்பயிற்சிங்கிறது விளையாட்டு தான். அந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போனால் அது உடற்பயிற்சி ஆகுது. அப்போது இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அது வந்து விளையாட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த விளையாட்டுக்கு நம்ம சீரியஸ்னஸ் கொடுக்கும்போது அந்த விளையாட்டு வந்து நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம இது வந்து சின்னதாக ஒரு நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இப்போ நம்ம ரன்னிங்னு வந்தோம். இதுவே சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த நம்ம ஆக்டிவிட்டி வந்து நம்மளோட ஜோன் லெவல் போகலாம், அடுத்த ஸ்டேட் லெவல், இந்த மாதிரி இது வந்து நம்ம ஒரு லைஃப்பில் வந்து மெரிட் லெவலில் கூட இதுக்கான வேல்யூ நம்ம வேல்யூ ஆடட் பண்ணலாம். இன்னொன்று, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இதுக்கான நிறைய ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஸ்போர்ட்ஸில் சாதிக்கும்போது படிப்பு சம்மந்தமாக மட்டும் இல்லாமல் படிப்பை தாண்டி விளையாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கோரரை விட ஸ்போர்ட்ஸுக்கு வேல்யூ அப்படிங்கிறது இருக்குது. இதுக்காக படிக்காமல் ஸ்போர்ட்ஸு நான் சொல்ல வரல. அதாவது ஸ்போர்ட்ஸுக்கான வேல்யூ கவர்மெண்ட் வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்தியா சார்பாக நிறைய மெடல்ஸ் வாங்கிறதுக்கு இது வந்து ஒரு முன்னேற்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாண்ணா, நீங்கள் சொன்னதுலேருந்து தெரியுது நீங்கள் நிறைய பேருக்கு யூத்துக்குலாம் நீங்கள் நிறைய மென்டார் மாதிரி இருப்பீங்க போல். ஆனால் நீங்கள் சொன்னது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட அப்பாலாம் இப்படி சொல்லும் போது இன்னும் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்பவே தேங்க்ஸ்ண்ணா. சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.